நீங்க அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிப்பார். அப்படி நிறைய வித்தியாசமான ஜெப விதங்களை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இப்ப சமீபத்துல நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு இப்படி என்ன ஜெபிக்க வச்சார். என்னன்னா, ஆண்டவரே, நீங்க ஒரு காரியத்தை எப்படி பாக்குறீங்களோ உங்களை போலவே நான் அதை பார்க்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. நீங்க ஒரு மனுஷனை எப்படி பாக்குறீங்களோ அப்படி நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். ஒரு வசனத்தை, ஏன்னா நான் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த வசனத்தினுடைய வார்த்தையை வந்து நிறைய பேர் வித்தியாசமா விகற்பமா பிரசங்கிக்கிறாங்க. ஆனா அந்த வசனத்தை எழுதின ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு அதை எழுதினார் இல்லையா? அப்படிதானே? இப்ப இந்த மேல இருக்கிற இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இதை உருவாக்கும் போது இது இப்படிப்பட்ட ஒரு நோட்டை வச்சு ஒருத்தங்க ப்ரீச் பண்றதுக்கு யூஸ் ஆகுன்ற நோக்கத்தோடு தான் என்ன பண்ணிருப்பாங்க, இதை உருவாக்கி இருப்பாங்க இல்லையா? அப்ப அதை விட்டுட்டு நான் இதை தலைக்கீழா போட்டு நிக்க வச்சா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆமா தானே? அப்படி ஒவ்வொரு வசனமானாலும் எப்படி நீங்க அதை எழுதுனீங்களோ அந்த வெளிச்சத்தை எனக்கு தாங்க. அதை அப்படியே நீங்க எதற்காக எழுதுனீங்களோ அதை அப்படியே புரிந்து கொள்ள. நீங்க ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரியே நான் பார்க்கணும். ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி நான் பார்க்கணும். எனக்கு அப்படிப்பட்ட கண்களை தாங்க. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க இன்னைக்கு நான் கேட்கும் போது? ஆமென். அவரை போல நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்குரிய, நீங்க வேதத்துல நிறைய பேர் அப்படி இருக்காங்க, தேவனுடைய பார்வையில் பார்த்தவர்கள். ஆமென். அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இப்ப சமீபத்துல நான் வந்து சில காரியங்களை தியானிக்கும் பொழுது சிங்கம் ஏன் ராஜாவா இருக்கு அப்படின்னு தியானிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி ராஜாவா இருக்கும் போது சிங்கத்தை விட பலமுள்ள மிருகங்கள் எங்க இருக்கு? காட்டுக்குள்ள இருக்கு. சிங்கத்தை விட உயர ஹைட்டா இருக்கிற மிருகங்கள் காட்டுக்குள்ள இருக்கு. சிங்கத்தை விட நல்ல பல்கா இருக்கிற மிருகங்கள் காட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? நல்ல வேகமா சிங்கத்தை விட ஓடுகிற மிருகங்கள் அந்த காட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் விட சிங்கம் தான் என்னதான் இருக்கு? ராஜாவா இருக்கு. என்ன அப்படி காரணம்னா என்ன சொல்றாங்கன்னா, சிங்கத்துடைய ஆட்டிடியூட். அதுதான் பைபிளும் நமக்கு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றுக்கும் பின்னடையாதான் சிங்கம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் அது பின்னாடி போகாது. நீ எவ்வளவு பெரிய யானையா இருந்தா கூட என்ன பண்ணாதா? ஒன்றுக்கும் அது பின்னடையாது. அது வந்து தோற்றத்தை, அதுக்கு என்ன தெரியுமா? ஏன் பெரிய யானையும் அது போய் கழுத்தை பிடிச்சு வேட்டையாடுது. எவ்வளவு உயர்வா இருக்கிற ஒட்டகச்சிவியும் பிடிச்சு வேட்டையாடுது. எப்படி அதால முடியுதுன்னா அதுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனுடைய பலம். ஆமென். இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும். அதான் ரொம்ப அழகான பாடல்கள், நிறைய பாடல்கள். இப்ப கூட அருமையான ஊழியக்காரர் இருப்பாங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கி என்ன. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு விட்டு தன்னுடைய காலை பின்னாடி வைக்கிறாங்க. சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம எடுத்து பின்னாடி என்ன பண்றோம்? காலை வைக்கிறோம். இன்றைக்கு கையை அசைச்சு சொல்லுங்க, எதற்காகவும் நான் உம்மை விட்டு பிரியவே கூடாதப்பா. நல்ல விசுவாசத்தோட. இன்னும் சில கைகளை நான் பார்க்கவே இல்லை. ஆமென். நாம் இருக்கிறது கடைசி காலத்துல உபத்திரவங்கள் சபைகளுக்கு பெருகும். தேவனை நேசிக்கிறவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். ஆமென்.